பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாறியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகரிக்கு நீர் உலையுள். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் முன்றுரை அறையினார். இப்பாடலின் பொருள் என்னன்னா, மழையின்றி வறண்டிருந்த காலத்திலும் பாரி மகளான அங்கவை சங்கவையிடம் பாணர்கள் இரவல் கேட்டனர். இதற்கு பாரி மகள் உலை நீரில் பொன் இட்டு தந்ததாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகவா என்பதன் பொருள் உணவாக, மடமகள் என்பதன் பொருள் இளமகள், நல்கினாள் என்பதன் பொருள் கொடுத்தாள். பழமொழி 400 என்னும் நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ, ஒன்றரை குழி நிலம் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ. இப்பாடலை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். இப்பாடல் நாட்டுப்புற பாடலாகும். மலையருவி என்னும் நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பாண்டியர்களின் 2வது தலைநகரம் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். தன் பெருனை புனல் நாடு என்று பாடியவர் சேக்கிழார். பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் இளங்கோவடிகள். பொதிகை மலையின் சிறப்பை பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. திருகூடமலை என்று அழைக்கப்படும் ஊர் எது? குற்றாலம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குற்றால குறவஞ்சி. இப்பாடலின் பொருள் என்னன்னா, ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளான மந்திகளுக்கு பழங்கள் பறித்து கொடுத்து கொஞ்சும். அந்த மந்தி சிந்திய பழங்களுக்கு வான் உலகத்தில் உள்ள தேவர்கள் கூட்டம் கெஞ்சுவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். தன் பெருனை நதி என்று அழைக்கப்படும் ஆறு தாமிரபரணி ஆறு. தாமிரபரணியின் கிளையாறுகள் பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. எந்த ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது? தாமிரபரணி. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 2 பாடல்களிலும் கொற்கையில் உள்ள முத்து உலக புகழ் பெற்றது என்று குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். இப்பாடலின் பொருள் என்னன்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் திங்கள் தோறும் திருவிழா நடைபெறுவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள ஊர் திருநெல்வேலி. தாமிரபரணியின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஊர் பாளையங்கோட்டை. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் ஊர் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. கடிகை முத்து புலவர் வாழ்ந்த இடம் எட்டயாபுரம். பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தன்ன நாமும் இருந்தன்ன நாவலருக்கு. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் நமச்சிவாய புலவர். சீதகாதி என்னும் பெரிய வணிகர் புலவர்களுக்கு அள்ளி கொடுத்ததாகவும், அந்த புலவர் இறந்ததால் நாமும் இனி என்ன செய்ய போகிறோம் என்று நமச்சிவாய புலவர் வருந்தி பாடுவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. இப்பாடல்களை இயற்றியவர் அழகிய சொக்கநாதர். சங்கரன் கோவிலுக்கு அருகில் உள்ள பெரிய சிவத்தலத்தில் எழுந்தருளியுள்ள கோமதி அம்மனை புகழ்ந்து பாடுவதாக இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன. திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இப்பாடலின் பொருள்னா, உற்றார் வேண்டாம், ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், கற்றோரின் நட்பும் வேண்டாம், இனி எதுவும் புதிதாக கற்கவும் வேண்டாம், குற்றாலநாதரின் அருள் மட்டும் வேண்டுவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன.
கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனக மேருவன நிற்கும் மலை அம்மே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் திருகுடராசப்ப கவிராயர். குற்றாலம் பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. டி.கே.சி. என்பவரின் முழு பெயர் டி.கே. சிதம்பரநாதர். ரசிகமணி என்று அழைக்கப்படுவர் டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியங்களின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுவர் டி.கே. சிதம்பரநாதர். மயில் போல் ஆடினால் மீன் போன்ற கண்கள் எவ்வகை அணி? உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணியாகும். போல போன்ற உவம உறுப்பு வந்தால் அது உவமை அணியாகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த குறளின் பொருள் என்னன்னா, கிணறு எவ்வளவு ஆழத்திற்கு தோண்டுகிறோமோ அதற்கேற்றாப்பல் நீர் வரும். அதே போல் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்று ஒரு எடுத்துக்காட்டுடன் இது கூறுவதால் இந்த குறள் எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. இரண்டு தொடர்களிலும் பயின்று வரும் அணி இல் பொருள் ஓமை அணியாகும். இல் பொருள் ஓமை என்பது இல்லாத, இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பொருளை வைத்து கூறுவது இல் பொருள் ஓமை அணியாகும். பொன்மலை இந்த உலகத்தில் பொழியாது. அதே போல் குதிரைக்கும் கொம்பு இருக்காது என்பதால் இது இல் பொருள் ஓமை அணியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.